அட சாந்தி, நீயா? வீட்டுக்கு போலையா? அப்புறம் உன்னோட முடி களைஞ்சு போயிருக்கு, டோரும் ஓபன் பண்ணிருக்கு. என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? அது சார். அட என்னாச்சுன்னு சொல்லு, பயப்படாம சொல்லு. இங்க யாரும் வரமாட்டாங்க. சொல்லு என்னாச்சு? சார், என் புருஷன் என்ன கொன்னுடுவாரு போல இருக்கு சார். என்ன காப்பாத்துங்க. அவர் என்ன கொல்றதுக்காக என்ன தேடிட்டு இருக்காரு. ப்ளீஸ் காப்பாத்துங்க சார். உன் வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? உன் வீட்டுக்காரன் எதுவும் கேட்க மாட்டாங்க? இல்ல சார், ஏதாவது பேச வந்தா அவர் என்ன சொல்லுவாருன்னா இது எங்க வீட்டு பிரச்சனைன்னு. அதுக்கப்புறமா யாராவது என் மேல கொஞ்சம் அன்பு காட்டினா கூட அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாரு சார். சார், அவர் என்ன கொன்னுடுவாரு சார். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க சார். டென்ஷன் ஆகாத, இங்க இருந்து வா, போய் பார்க்கலாம். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத சாந்தி, நான் உன் பக்கத்துலயே இருக்கேன். நீ வேணா இந்த பெட்ல தூங்கு, நான் ஹால்ல போய் படுத்துக்கிறேன். விடிஞ்சோன்னா உன்னோட புருஷன் கிட்ட நான் பேசுறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம தூங்கு. வேணாம் சார், என்ன தனியா விட்டு போகாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்களும் என் கூடயே தூங்குங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட்டு போயிடாதீங்க சார். பயப்படாத, நான் உன் கூடயே இருக்கேன். புரியுதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நீ டென்ஷன் ஆகாத, நான் எங்கேயும் போகல. தினமும் ஏதாவது ஒரு நாடகம் போடுவேன். எங்கேயாவது ஓடி போயிடுவேன். எங்கேன்னு தான் தெரியாது. ஏய், கதவை தோறா டேய். ஏய், எங்கேதாவது திங்கி திங்கி. டேய் டேய், என்னடா பண்ணுற? கதவை தோறா. டேய் நேரத்தில் டேய், ஒன்னதான் கதவை தோறா. ஏய், இங்கே வர்றா. டேய், கதவை தோற.
ஏய் இந்த எவ்வளோ நேரத்துல நேரமா யாரு தட்டிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ற? கதவை தோற. அட இந்த நேரத்துல யாரா வந்திருக்குது? கதவை தர்றாடி, கதவை தோற. ஏய் என்ன பண்றாடி? டேய் ஒன்னதாண்டா. ஏய் என்னடா இவ்வளோ நேரம் கதவை திறக்கிறாடி? பத்மினி எங்கடா? நீ யாரா? டேய் நவர்றா. நீ யாருன்னு கேக்குறேன்ல. வீட்டுக்குள்ள எப்படி வந்த? வெளியே போயிரு, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன். கேக்குதா? எங்கடா பத்மினி? டேய் இப்ப நீ வெளியே போக போறியா இல்லையா? டேய் கூப்பிடு. போலீஸ் லட்டில் அடிச்சு இழுத்துட்டு போனாதான்டா உனக்கெல்லாம் புரியும். போடா. போலீஸை கூப்பிடுற. ஆனா எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி இங்கதான் உன் கூட இருக்காங்கிற விஷயம். கூப்பிடுற. நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. ஒண்ணு என்னைக்கு நான் அவளை சும்மா விட மாட்டேன்டா. அவளை என்ன பண்றேன் பாரு. நீ தான் அவளை வச்சிருக்கியா? டேய் உனக்கு கடைசி தடவை சொல்ல போறியா இல்ல போலீஸ் கூப்பிடுவா? என்ன பண்ற பாரு. ஐயோடா. என் பொண்டாட்டி தான் இருக்கா. டேய் எனக்கு தெரியும்டா. என்னடா பண்ணுவ நீ? ஐயோ என்னாச்சு உனக்கு? சார் இல்ல நான் இது பண்ணல. நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க என் புருஷனை கொன்னுட்டீங்களா? இல்ல நான் கொல்லல. நான் உன்னை காப்பாத்திட்டு இருந்தேன். இவன் உன்னை கொல்றதுக்காக வந்தான். நிஜமா நான் ஒண்ணுமே பண்ணல. இவன் நம்ம ரெண்டு பேரையும் கொல்றதுக்காக தான் இங்க வந்தான். நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். சார் நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இல்லம்மா நான் எதுவுமே பண்ணல. நான் இவனை வேணும்னே கொல்லல. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க சார். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அது நல்ல விஷயம்தான். இனிமே இவனோட தொல்லை இல்லாமையே போயிடுச்சு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க. நானே இவனோட பணத்தை புதைச்சிடுறேன். சரி நான் உனக்கு பணத்தை தந்துடுறேன். இந்தா இதுல பணம் இருக்கு. நீ முதல்ல இந்த பணத்தை புதைச்சிரு. பாத்து பத்திரமா போ. ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்க. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. புரிஞ்சுதா?